அவருடைய வாதத்தை நான் முடிச்சிடுறேன். ஒரு 3-5 நிமிஷத்தில் எடுத்துருவேன். அவ்வளோதான். நான் கிட்டத்தட்ட 67லேருந்து நான் தேர்தல் பிரச்சாரம் பண்ணிகிட்ருக்கேன். நான் தேர்தல் பிரச்சாரம் பண்ணும்போது ஒரு முறை மட்டும் என்னுடைய கணிப்பு தவறாயிடுச்சு. இவர் சொன்னார்ல, இந்த கால்குலேஷன்லாம் வேண்டாம், டிஎம்கே அந்த முறை ஜெயிக்கும்னு எல்லாருமே நினச்சோம். ராஜீவ்காந்தி மண்டே போட்டார். என்னாச்சு? போச்சா? எல்லாம் போச்சா? ஒரு சின்ன விஷயம், இவர் கால்குலேஷன் எப்படி அதில் ஒர்க் அவுட் ஆகும் சொல்லுங்கள். அதாவது ராஜீவ்காந்தியோடைய மரணம் திமுகவுடைய தோல்வியை பாதித்து அண்ணா திமுகவை ஆட்சி கொண்டது. இதில் நீங்கள் சொல்கிற எந்த ஒரு கோட்டு வாட்ச் அதுதான் அந்த 50 ஓட்டு சொன்னேன் இல்லைங்களா, மீடியா மறைக்கிற பேட்டர்ன். ஏடிஎம்கே டிஎம்கே வாங்குகிற மொத்த ஓட்டு 50%, அதில் அவங்க கட்சி ஓட்டு 2 பேருக்கு சேர்ந்து 30, அவங்க 2 கூட்டணியும் 5 பேர் காசுக்காக வாக்களிக்கிறாங்க. 5 பேர் காசு இல்லாமல் அவங்க வந்து இவர் தான் ஜெயிக்கிறாரு, இவர் தான் ஜெயிக்கல, இவர் தான் ஜெயிக்க போகிறாரு, ஜெயிச்சாதே நல்லது. புரியுதுங்களா? அது பல இருக்குது. ஜெயிக்க போகிறாரு, ஜெயிச்சா நல்லது, ஜெயிச்சிருவாரு, ஜெயிக்கிறவங்களும் ஓட்டு போட்டுருவோம். அதுதான் அப்போது அந்த அலை, அதுக்கு பேர் வேவ். அதை நான் தமிழில் சொன்னேன், இங்கிலீஷில் சொன்னேன், நீங்கள் அலைன்னு சொன்னீங்க. இப்போ நான் அது வேவ்னு சொல்கிறேன். 10% வந்து கடைசி வரைக்கும் பார்த்துட்டு கடைசி நேரம் வேவ் பார்த்துக்கிட்டு அந்த வேவோடு போய் சேர்ந்துருவாங்க. அன்றைக்கி அந்த வேவ் இருந்துச்சு. இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அப்போது வேவை கிரியேட் பண்ணலாம். அடுத்து இல்லை, இது அவர் வேவை கிரியேட் பண்ண முடியாது. அதுக்காக அவரோட எவனையா சாவடிக்க முடியும்? அதெல்லாம் முடியாது. அந்த பேச்சு நடக்காது. அதே மாதிரி இப்போ வந்து சமீபத்தில் யாரும் காசு வாங்காமல் ஓட்டு போடுறதில்ல. உண்மையா இல்லையா? அவளுக்கு காசு வந்துருச்சு, எனக்கு காசு வரல, ஓட்டை மாற்றி போட்டுடுறாங்க. அந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி ஆரம்பத்துலேருந்து ஒரு கட்சியில் இருக்கிறவங்க அந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அதே மாதிரி இவர் சொன்ன கூட்டணி கணக்கு இருக்குது பார்த்தீங்களா, என்றைக்குமே அந்த கணக்கு செல்லுபடியாகாது. திமுகவுக்கு தனி ஓட்டு அதில் தெரியுதா? இல்லை. அண்ணா திமுகவுக்கு தனி ஓட்டு தெரியுதா? இல்லை. பாமக தெரியுதா? இல்லை. எல்லாம் கூட்டணி வைக்கிறாங்க. அப்போ எல்லா கட்சிக்காரங்களும் போட்ட ஓட்டு தான் அது. அது எப்படி திமுக கூட்டணி கிடைச்ச ஓட்டுன்னு சொல்லுவீங்க? அதெல்லாம் போய்ங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த தேர்தலில் கூட மோடி ஜெயிக்க மாட்டாருன்னு சொன்னாங்க. இருங்கங்க, இப்போது என்னென்னா, நான் தான் சொன்னேன், நீங்கள் பீச்சுக்கு போங்க, கோவிலுக்கு போங்க, எங்கேயாவது கும்பலாக நியூட்ரலாக வரவங்கள போங்க. நான் சொல்கிறேன், ஒரு ஆள் ஒரு கட்சி இருந்தால் அந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே அந்த கட்சினே கணக்கு வச்சுக்கோங்க. ஏன் இருங்க நான் சொல்கிறேங்க, உங்கள் வீட்டு தெருவை கற்பனை பண்ணி பாருங்கள். குறுக்க நடுக்க போங்க, 25 வீடு நீங்கள் போங்க, கணக்கு பண்ணுங்கள். நீங்கள் பாருங்கள் எந்தெந்த கொடி அப்படின்னு கணக்கு பண்ணுங்கள். 100 வீட்டில் 40 வீட்டில் தான் கொடி இருக்கும். கொடி இருக்கும் மீன்ஸ் கட்சிக்காரன் இருப்பான் ஒருத்தன். மீதி 60 பேர் எந்த கட்சியும் சேராதவன் தான். இவ்வளோ தான் இவங்க. அடுத்து இப்போ நீங்கள் வந்து வானதி சீனிவாசன் வெர்சஸ் கமலஹாசன் கோயம்புத்தூர் கிழக்கு தொகுதியில் நின்னாங்க. கடைசி வரைக்கும் கமலஹாசன் தான் முன்னிலையில் இருந்தார். ஒரே ஒரு ஓட்டு வந்துச்சு, துபுக்கடின்னு கமலஹாசன் விழுந்தார், வானதி சீனிவாசன் வந்துட்டாங்க. இதுக்கு இவர் என்ன சொல்ல போகிறார்? பதில் சொல்ல தெரியலையா? பதில் சொல்ல தெரியல சொல்லுங்க. ஏங்க ஒரு செகண்டுங்க, நான் கேட்குறேன். கேள்வியே இல்லை. என்னவோ ஒரு இன்சிடென்ட் அது ஒரு நான் சொல்கிறது இன்சிடென்ட் எப்படி ஊரில் இருக்கவங்க எல்லாம் பண்ணுறது, பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் விஐபிலாம் பண்ணுறது பேசிக்கே தெரில. நான் பேசிகிட்டு இருக்கிறேன். அந்த தெரில வந்து அவர் வந்து என்னங்க இது காசு ஏதாவது நியாயமாக பேசல. நான் சொன்னதில்ல இது ஒரு பர்சன்டேஜ்னு கணக்கை தப்பாக போடுறாங்கன்னு சொல்கிறேன். 1% கணக்கை தப்பாக போடுறாங்கன்னு சொல்கிறேன். இல்லை நான் உடைச்சிடுறேன். இன்னொன்று சொல்கிறேன், மனம் ஒரு குரங்கு. அதாவது வீட்டில் இருந்து காசு வாங்கிட்டு போவான், அங்கே போய் ஓட்டு போடணுன்னு போன உடனே சூரியன் வரும் போட்டுவான், ரெட்டை இலை வரும் போட்டுவான். இது எந்த கணக்கில் வைப்பீங்க? அத்த சேம் மூமெண்ட் மாறிடும். அதான் சொன்னேன், மைண்டு பேட்டனே இதான வாக்களிக்கும் முறைன்னு சொன்னேன். அதான் பேட்டனே 60 பேர் ஏற்கனவே டிசைடட் ஓட்டடு. நம்மலாம் டிசைட் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் எதாவது சொல்கிறீங்களா, அவன் அதுக்கு தான் போடுவோம் அதுக்கு தான் 60 பேர் தான்றேன். அது 40 பேர் கட்சிக்காரன்னு சொல்கிறேன்ல, அது மாதிரி கட்சி சேராத 20 பேர் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டான்றேன். நான் 40 பேர் முடிவு பண்ணலன்ற. நான் அவன் என்ன பண்ணுவான் அதான் சொல்கிறேன். எவன் காசு கொடுக்கணும், அவனுக்கு ஓட்டு போடணும் பார்க்கலாம், இல்லை போடாமல் போடலாம், என்ன ஓட்டு போட்டு என்ன ஆக போகுது? அவன் மைண்டு
அவங்க மைண்டு புரியுதுல்ல. 40 பேர் காசு வந்துச்சுப்பா, எல்லாம் வந்துச்சுப்பா, எனக்கு தான் கொடுத்தான், எங்கள் அப்பா அம்மாக்கெல்லாம் சேர்த்து தான் கொடுத்தான். ஆனால் யாருக்கும் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவன் கூப்பிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு உனக்கு 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 ஒரு வீட்டு வந்து கொடுக்க மாட்டான். அப்படியே திட்டு திட்டு வேலையை எப்படிங்க பண்ணுவான்? ஒரு ஆளுக்கு தான் கொடுப்பான். அவன் அதே திட்டு வேலையை அவங்க வீட்டில் பண்ணிட்டு போயிடுவான். காசு அதில் நீங்கள் போட அவன் என்ன பண்ணுவான்? நம்ம காசு வாங்கணும், நம்ம போட்டோன்னே அந்த காசு வாங்குறவன் 108 பேருன்றான். நான் காசு வாங்குறவனே, காசை கையில் வாங்குறவனே 108 பேர் தான். அந்த 8 பேரில் சரி வாங்கணும், அவன் தான் ஜெயிக்க வேற போகிறான். இன்னொன்று யோசிப்பான், நம்ம காசை மட்டும் வாங்கிட்டோம், அவன் தான் ஜெயிக்க போகிறான், இப்போ மாற்றி போட்டு என்ன வருது அப்படின்னு போட்டுருவான். புரியுதுங்களா? ஒவ்வொரு இங்கே ஒன்றும் இல்லைங்க, ஒரு வாக்காளர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவனுக்கு 108 பேர் இருக்குது. நல்லவன், படித்தவன், மெட்ராஸ்காரன், ஏழை, அந்த ஜாதி, தமிழன், என்ன சொல்கிறது, ஒரு என்ன சொல்கிறது, முஸ்லீம் பொண்ணை கல்யாணம் பண்ணவன், என்ன எவ்வளோ வச்சுக்கலாம். உங்களுக்கு 108 கேட்டகரி இருக்குது. ஆனால் அவன் ஓட்டு போட்டவுடனே, அவன் ஓட்டு போடுறான்னு வச்சுக்கோங்களேன், ரவீந்திரன் துரைசாமி என்ன சொல்லுவார்னா, ஓட்டு போட்டவுடனே ஒரு ஜாதி வெளியிருங்க, அவர் முஸ்லீம், அதெல்லாம் சொல்லாதீங்க, முஸ்லீம்னா அவர் மைனாரிட்டி ஓட்டு சாமி, இந்த ஜீன்ஸ் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பிரசாந்த் இதெல்லாம் இங்க சொல்லாதீங்க, சொல்லாதீங்க, இங்க எங்களுக்கு பதில் சொல்லுங்க. பிஜேபி தான் சொல்லும், அவர் ரொம்ப ராமர் பக்தருங்க, அவன் ஒரு ஓட்டு தான் போடுவான், அதனால அது நம்ம ஓட்டுன்னு சொல்லிடுவான். இன்னொருத்தவன் சொல்ல நம்ம ஜாதி, நம்ம கேண்டிடேட் நின்ட்டாங்க, நம்ம ஓட்டு, நம்ம ஜாதி ஓட்டு, இதெல்லாம் கிடையாது. அவன் மனசு அவன் என்ன அந்த லாஸ்ட் மினிட்ல அவன் என்னவா நினச்சிக்கிட்டு அந்த அவன் டிசைட் பண்ணுற அந்த மூமெண்ட் தான் அது தெரியறதுக்கு பேர் தான் சொல்ல முடியாது. இவரே சொல்லிட்டாரு கடைசி நிமிஷத்துல வரைக்கும் ஒர்க் அவுட் ஆகுன்ட்டு, அப்புறம் எப்படி ஜெயிக்கிற முறையை சொல்ல முடியும்? இந்த கேள்வி சொல்லுங்க. நான் என்ன சொல்றீங்க, கோவப்படல, இங்க பாருங்க, நல்லா கேளுங்க. 40 பேர் தான் லாஸ்ட் மினிட், 40 பேர் தான் லாஸ்ட் மினிட் டிசைடர்னு சொல்கிறேன். திரும்பி நான் சொல்கிறது புரியுதா? அதிமுக காரங்க, திமுக காரங்க, அவனுக்கு எதிரானவங்க 60 பேர். திரும்பி சொல்கிறேன், நீங்கள் கணக்காக உள்வாங்கலன்னா திரும்பி எத்தனை உள்வாங்குறது? இதெல்லாம் அடுத்த கேள்விகள். பெருந்தலைவர் காமராஜர் 67 என்னை வந்து கோட்டையில் வந்து பாருங்கன்னாரு. திமுக ஜெயிச்சது, அதுவும் கூட்டணியில் ஜெயிச்சு தனி பெரும்பான்மையில் தனியாக ஆட்சி அமைச்சாங்க. அதே மாதிரி எப்போவுமே யாருடைய மனதையும் யாரும் முடிவெடுக்க முடியாது. இது ரகசிய ஓட்டெடுப்பு முறை. அதனால் நீங்கள் அதனால் ரகசிய ஓட்டெடுப்பு, அதனால் நீங்கள் யுக்தி கண்டுபிடிக்க முடியாது. வெற்றி அது இன்னும் அவருக்கு எனக்கு இன்னும் அவர் களத்தில் இறங்கலை. ஒரே ஒரு மூவ் அவர் பண்ணார்னா நான் சொல்கிறேன் ஒரே ஒரு மூவ். எவ்வளோ ப்ரோக்ராம் பண்ணார்? மாநாடு, அந்த பரந்தூர் புத்தக வெளியீட்டு விழா, அப்புறம் என்ன ஒரு வேறு என்னங்க மாணவர்களுக்கு பரிசு கொடுக்கறது, வேறு என்ன பண்ணார்? மழையால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவி பண்ணார். இதானே அவரோட அப்பீரன்ஸு. இதெல்லாம் ஒரு மூவ் தானே, சீன் தானே. நான் சொல்கிறேன் ஒரு சீன் அவர் பண்ணார்னா, ஏன்னா அவருடைய பவர், ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுக்கு வந்து ஒரு லீடரோட பவரை ஸ்கேல் பண்ணி அளக்க தெரியணும். அவரோட பவர் 5 இருக்கட்டும் 10 இருக்கட்டும். கண்டிப்பா பேசுவேன். அவர் என்ன ஏதோ கண்டிப்பாக ஒரு நாள் நான் அவர்கிட்ட ப்ரோக்ராம் கொடுப்பல, கேட்பார்ல, ஒரு ப்ரோக்ராம் தானே, இதையே நீ செஞ்சிருந்தீங்கன்னா வேற என்னன்னு இருப்பேன் நான். ஒரு நிமிஷம் இவ்வளோ நேரம் புரியுதா? இவ்வளோ நேரத்தையே விஜய் பாருங்க, மெஷின் வந்து ஏன்னு தெரியுங்களா? இந்த டைலாக் பாருங்க, ஒரு மெஷின் பேர் வச்சிருக்கேன்ல, 1 மினிட் ப்ளீஸ், 1 மினிட் ப்ளீஸ். ஏன் மெஷின் பேர் வச்சிருக்கேன் தெரியுமா? அந்த மெஷின்னா என்ன? நண்பன் பட்டில் சொல்லுவார் பாருங்க, ஹியூமன் எஃபர்ட்டை கம்மி பண்ணி ஒரு நாள், ஒரே ஒரு நாள்லாம் அவர் ஆக்க முடியும். தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் ஆக்க முடியும், தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் ஒத்துக்க வைக்க முடியும். கண்டிப்பாக ஆக்குவேன். அண்ணா நீங்கள் அரசியல் விமர்சகர் சரிங்களா? அவங்க அரசியல் கண்டிப்பாக தெரியும். இவ்வளோ நேரம் உட்காந்து கேட்டீங்க. அவர் சொன்னது வந்து எங்களுக்கு சில விஷயங்கள் புரியலை, உங்களுக்கு புரிஞ்சுதா? எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். நண்பர் பாண்டியன் சார் வந்து எனக்கு இன்றைக்கி தெரியாது, கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும். இதேமாதிரி ஒரு ப்ரெசன்டேஷனை என்னோடய ஆஃபீஸ்க்கு வந்து அவர் கொடுத்தாரு போன எலெக்ஷனுக்கு. பொய்ய சொன்னா நான் என்னங்க பண்ணுறது? இவர் ஆஃபீஸ் வந்து என்னத்தை ப்ரெசன்டேஷன் பண்ணேன், என்னத்தை ப்ரெசென்ட் பண்ண சொல்லுங்கப்பா. இப்போ நீங்கள் எல்லாம் இப்போ சரி அது மகேஷ் இருக்காப்புல, சாட்சி மகேஷ் இருக்கிறாப்புல. முடிச்சா சொல்லி பதில் சொல்லுங்க, சொல்லி முடிச்சார மகேஷ் இருங்க.
ஒரு நெகட்டிவுக்கும் இங்கே வேலை கிடையாது. ஒரே ஒரு விஷயந்தான், எனக்கு பாண்டியன் சாரை பார்க்குறப்ப கமல் சாரை பார்க்குற மாதிரியே இருக்குது. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை கமல் சாரை ஏன் பார்த்த மாதிரின்றது உங்களுக்கு ப்ரெஸ்ஸுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே சொல்லக்கூடாது. ரெண்டாவது என்னென்னா, அவர் என்ன சொல்ல வந்தார், அன்னைக்கும் சொல்ல வந்தது இன்றைக்கும் சொல்ல வந்தது ஒரே ஒரு விஷயந்தான். ஓட்டுக்கு பணம் வாங்காமல் ஜெனூனாக ஓட்டு போடுறவங்க ஒரு 30 to 40% பேர் இருக்கிறாங்க. அவங்கள நம்மளை எப்படி ஓட்டு போட வைக்கணும் அப்படின்றது தான் இதோட தியரி. அதாவது யார் ஜெயிப்பாங்களா அடுத்தது. நானும் ஒரு பெரிய கட்சியோட பெரிய பொறுப்பில் இருக்கிறேன். ஒரு கட்சிக்கும் ஒரு பெரிய வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் நிரந்தரமாக இருக்கிறாங்க. பைல்வான் அண்ணன் சொன்ன மாதிரி நிரந்தரமாக இருக்கிறாங்க, மாற்று இல்லை. ஆனால் யார் கட்சியும் சாராமல் அந்த நேரத்தில் முடிவெடுக்கிற ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் ஓட்டு வங்கி தமிழ்நாட்டில் கண்டினியூவாக இருக்குது. ஒரு 20% 25%, இப்போ 30% கூட சொல்கிறாங்க. அவங்க வந்து எந்த கட்சியும் சார மாட்டாங்க, எந்த அமைப்பை சார மாட்டாங்க. அன்றைக்கு யார் இந்த நாட்டுக்கு நல்லது செய்வாங்கன்னு நினச்சி ஓட்டு போடுவாங்க. அதை தான் அவர் வந்து ப்ரெசன்டேஷனாக இங்கே கொடுக்க விரும்புகிறாரு. அதுதான் கொடுத்துருக்காரு. இல்லை என்னோட நாலேஜில் நான் சொல்கிறேன், நீங்கள் பதில் சொல்லுங்கள். அப்புறம் இருக்கு சார் இல்லை சார் எனக்கு தெரிஞ்சு சார். சார் சூப்பர் சார் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சார் நல்லா கோவப்படுறீங்க. ஒரே விஷயம் சார், நீங்கள் ஸ்ட்ராட்டஜி சார், சரிங்களா? நான் ஒன்று கேட்குறேன், இந்த எலெக்ஷன் 26 எலெக்ஷனில் யார் ஜெயிப்பா? நான் முடிவு பண்ணுறது சொல்கிறேன். நான் முடிவு பண்ணுறது தான் ஜெயிப்பாங்க. ஒரு நாள் விஜய் எனக்கு கோஆப்ரேட் பண்ணா ஒரு நாள், சீமான் கோஆப்ரேட் பண்ணா 5 நாள், சசிகலா கோஆப்ரேட் பண்ணா கூட 10 நாள். பதில் இட்ஸ் நத்திங்க. இங்கே பாருங்க சரி. இல்லைங்க எல்லாருக்கும் மீடியாவுக்கு ஒரு மைலேஜ் தேவை. அதுக்காக நம்ம என்ன வேணாலும் சொல்லலாம். ஆமாம், எங்களுக்கு ஒரு மைலேஜ் தேவை. நாங்கள் பேச வர்றதை கேட்கறதுக்குள்ள, சில விஷயத்தை அப்சர்வ் பண்ணதுக்குள்ள நீங்கள் ரியாக்ட் பண்ணும்போது முழுசாவே கணக்கு எடுக்கல. உங்களுக்கு இதில் என்ன கணக்குன்றது திரும்ப நாங்கள் இதோட நிறுத்த போகிறதுல சில விஷயங்கள் பண்ணுவோம். இல்லை சார், அப்படி போடவே இல்லை சார். இந்த ஸ்ட்ராட்டஜியை போடல சார். இந்த ஸ்ட்ராட்டஜியை பிளான் பண்ணால் என்ன ஆவாங்க சார்? ஸ்ட்ராட்டஜின்றது அரசியலுக்கு போட்டால் கக்கூஸ் கல்வத்துக்கு சார் அனுப்புவாங்க, எம்எல்ஏ ஆவாங்க, எம்பி தான் ஆவாங்க. கரெக்டாக? அதுக்கு தானே ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு இருக்கோம். அடுத்து என்ன ஆவாங்க? இந்த ஸ்ட்ராட்டஜியை எல்லா எம்எல்ஏவும் வந்து ஃபாலோ பண்ணுங்கலாம் யாரும் சொல்லலை. சொல்கிறதுக்கு விஷயம் என்னென்னா, நீங்கள் பேட்டர்ன் படி இந்த பர்சன்டேஜ் அந்த பர்சன்டேஜ் சொல்கிறது இல்லை. நீங்கள் கேள்வி கேட்டிங்க பார்த்தீங்களா, விஜயை ஒரே நாளில் சிஎம் ஆக்க முடியும்னு எவனா சொல்ல முடியுமா? மீடியா மைலேஜுக்காக பேசுறதா இருந்தால் இதெல்லாம் பேசியிருப்பார். அவர் இது வரைக்கும் மெதுவாக தான் பேசிட்டு இருந்தார். ஒரே நாளில் விஜயை சிஎம் ஆக்கி எங்கள் ஸ்ட்ராட்டஜி படி காட்ட முடியும். அதுக்கான மூவ்மெண்ட்டை நான் பண்ணிட்டு இருக்கேன். அதை ஒரிஜினாவை நான் மீட் பண்ணியிருக்கேன் 2 தடவை. ஓகேவா? இதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறேங்க? ஓகே, தாடி பாலாஜி இங்கே வரதா இருந்தது, வரல. இருங்க, போஸ்டிங் இல்லை அவருக்கு, அங்கேயும் கொடுக்கல இங்கேயும் கொடுக்கல. எங்கேயாவது ஒரு இடத்துல வரும்போது அது வேற மாதிரி ரியாக்ட் ஆகிடக்கூடாது. அந்த ஒரு இது சார், நாங்கள் சொல்கிறத கேட்டால் தானே சார் எம்எல்ஏ. ஆமாம், கண்டிப்பாக சார் 5 நாள்ல சீமானை ஆக்க முடியும். சசிகலா அம்மாவை 10 நாள் ஒரே நாள்ல சிஎம் ஆக்குறது எப்படிங்க சொல்ல முடியும்? 10 நாள் தாங்க ஜீரோ நீங்க நினைக்கிற. சசிகலா சிஎம் ஆக்குறது மைலேஜுக்காக பேசல. சசிகலா கிட்டத்தட்ட செத்து போன மாதிரி இருக்காங்க இப்போதைக்கு. அவங்களே உருவாக்க முடியும்னு சொல்றேன். இந்த வார்த்தை தப்பான வார்த்தை கிடையாது. அப்படி கூட இல்லை. அவங்க தனியா டிவி வச்சிருக்காங்க. வேண்டாம், வில்லங்க பண்ணி விட்டுறாதீங்க. நான் சொல்றது அரசியல், உழைப்பை கெடுத்து விட்டுறாதீங்க. நான் சொல்றது அரசியல். கிட்டத்தட்ட அரசியல் அவங்க இருக்காங்களா? ஏதாவது ஆக்ஷன் இருக்கா? கிட்டத்தட்ட ஆக்ஷன் இருக்கு. டெய்லி பத்திரிகாரங்களை பார்க்குறாங்க, டெய்லி கேள்விக்கு பதில் சொல்றாங்க. அவங்களையே சிஎம் ஆக்க முடியும்னு நாங்கள் சொல்கிறோன்னா, எங்கள் விஷயத்தை யாரெல்லாம் வரலன்னா நீங்கள் கேட்டால் தானே. ப்ரெஸ்ன்றது மைலேஜுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம். இதை வந்து நான் இப்போ பேசினதை வேறு மாதிரி கூட சொல்லலாம். நான் சொல்ல வர விஷயம் ஒரே ஒரு விஷயங்க. இவ்வளோ பிரசாந்த் கிஷோர்னு வாய்களையே பேசுகிறாங்கல்ல, பல கோடி ரூபா கொடுத்தாங்கல்ல. அவர் தேர்தலில் நின்னாரு, டெபாசிட் வாங்க முடியுதா? பீகாரில் என்ன பண்ணாரு? இதை சொல்லுங்க. பிரசாந்த் அதெல்லாம் அதெல்லாம் சும்மா ஏமாத்துற வேலை. உண்மைதானே சொல்கிறேன் ஐயா.
அவங்களுக்கு பிரசாந்த் கிஷோருக்கு காசு கொடுக்குறாங்க. காசு கொடுக்காமலே ஒருத்தனை ஆக்க முடியும்னு சொல்றேன்னா எவ்வளோ தில்லு வேணுன்றதுக்கு பேச இடம் கொடுக்கணும், டைம் கொடுக்கணும், அதை புரிஞ்சுக்கிறதுக்கு அறிவு இருக்கணும் ஃபர்ஸ்ட். மகேஷ் அதெல்லாம் சொல்லக்கூடாது. என்ன பிரஸ் நீ ஹேண்டில் பண்ற? அறிவுலாம் எப்படி சொல்லுவ நீ பிரஸ்? பொதுவா சொல்றேன். வார்த்தைகள் கவனம்ப்பா, வார்த்தைகள் கவனம்ப்பா, வார்த்தைகள் கவனம். இந்த ப்ரெஸ் மீட் எப்படி வச்சிருக்கணும்னா, நீங்கள் என்னெல்லாம் சொன்னீங்களோ அதெல்லாம் பிரிண்ட் அவுட் போட்டு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கேளுங்கன்னு. நீங்கள் சொன்னதே எங்களுக்கு புரியலைங்க. யாருக்கா புரிஞ்சுதாங்க கை வைத்துங்க. யாருக்கா புரிஞ்சுதா கை வைத்து. அதுதான் நான் ஆரம்பத்தில் அதான் சொன்னேன். இவர் இல்லை உங்கள் நோக்கமும் நிறைவேறல. சொல்லவா? ரெண்டே கணக்கு, ஒரு கணக்கு, ரெண்டே கணக்கு, ரெண்டே கணக்கு, ஒரு கணக்கு. நீங்க எல்லாம் தப்பா தான் போட்டிருக்கீங்க. ஒரு கணக்கு நீங்க தப்பாவே போடுங்க, தப்பாவே போடுங்க. என்ன வேணா சொல்லுங்க. 50 ஓட்டும் திமுக, அதிமுக. மேன் பவர் சொல்லுங்க, மணி பவர் சொல்லுங்க, என்ன வேணா சொல்லுங்க. அப்போ கூட என்னங்க ஈஸி கேக் வாக்குங்க, கேக் வாக்குன்னு சொல்றேன். தெளிவா சொல்றேன். அண்ணே அண்ணே மீடியா போவ சொல்றேன். ஓட்டர்ஸ் பேட்டர்ன் சொல்ல சொல்லி கேக்குறேன். ஓட்டர்ஸ் பேட்டர்ன் சொல்ல சொல்லி கேக்குறேன். நான் வந்து இந்த கணக்கை சேலஞ்ச் எடுத்துக்க சொல்றேன். இந்த பீப்புள்ஸ் நம்பர் பேரெல்லாம் வாசம் இல்லையா? இப்போ போட்ட கணக்கு நீ நம்பர் ஒரு % தப்பா போட்டிருக்க. நீ மக்கள் கிட்ட முட்டி போட்டு மன்னிப்பு கேட்கலாம். மக்கள் காசுக்காக வாக்களிக்கிறீங்கன்னு சொல்றீங்க. நீங்க ஒவ்வொருத்தரும் முட்டி போட்டு மன்னிப்பு கேட்கலாம். இந்த வீடியோவை நான் மக்கள்கிட்ட கொண்டு போவேன். இது மக்களுக்கான அரசியல், இது மந்திரிக்கான அரசியல் இல்ல, இது கல்வி சார்ந்தது. நீங்க பணத்தை வச்சு ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்க. பணம் இல்லாம ஜெயிக்க வைக்க முடியும்னு. அது விஜய் அண்ணா இருந்தாலும் சரி, சீமா இருந்தாலும் சரி, சசிகலா அம்மாவா இருந்தாலும் சரி. நான் அது எதுக்கு சொல்றேன்னா ஆல்மோஸ்ட் 0 அவங்க அப்படி நினைப்பீங்கன்றதுக்காக சொல்றேன். 0, 5, 10 அப்படின்றத உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். ஏன்னா அவங்க திரும்பி கொண்டு சரிங்கண்ணே, நீங்க காசு இல்லாம முதலமைச்சர் சொல்றேன். கணக்க நீ தப்பாவே போடு. உனக்கு புரிஞ்சுக்க. 25% ஆனா கூட 25 மீதி 50ல 26 ஓட்டை ஒரு தலைவரால வாங்க முடியலன்னா அந்த தலைவர் ஒரு நல்ல தலைவர் யார் தெரியுமாங்க? இந்த தோல்விக்கு தன்னை பொறுப்பேற்றுக்கொள்ளுங்க. இப்போ பொறுப்பெடுத்து என்ன ஆனா என்ன இங்க எல்லாரும் என்ன சும்மா சொல்லிக்கிறாங்க, தோல்வி தான் தோக்க போறது உறுதி என்று மறைமுகமாக மக்களுக்கு சொல்றாங்க. எப்படி தெரியுங்களா? எல்லாரும் காசு வாங்காம ஓட்டு போடுங்க, காசு வாங்காம ஓட்டு போடுங்க, காசு வாங்கி ஓட்டு போடுறாங்கன்னு சொல்றது வந்து அந்த தலைவர்கள் யாருக்காக வேலை செய்யறாங்கன்றது தெரியும். இந்த கேள்வி அந்த தலைவர்கள்கிட்ட போச்சுன்னா யாரு ஏ டீம் பி டீம் எல்லாம் தெரிஞ்சிடும். ஏத்துக்கலங்க அவ்வளோ தெரியாது. ஏத்துக்கலாம் சார். நீங்க ஃப்ரீயா வந்து எல்லாருக்கும் ஃப்ரீயா எல்லாம் பண்ணி தரேன்றீங்க சார். சரிங்களா? உங்க மனசாய் தொட்டு சொல்லுங்க. இந்த வாட்டி வந்து எந்த இது வரும். ஆனா நீங்க வந்து உங்களை நீங்க பெயின் பண்ணிக்காதீங்க. ஃப்ராங்கா சொல்லுங்க யார் வருவாங்க. இருங்க சார் முன்னாடி நீங்களே பேசினீங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு கொஸ்டின் என்னன்னா, இப்போ நீங்கள் ஃப்ரீயாக பண்ணுறேன்றீங்களே, யாராவது இப்போ நீங்கள் ஒரு முடிவு பண்ணுங்க. இப்போ நீங்கள் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்கிறீங்க. உங்களால் எவ்வளோ திராணி தில்லி இருந்தால் ஒரு வார்த்தை, நான் இவங்களை வந்து நான் ஃப்ரீயாக பண்ணுறேன்னு இவங்களை வந்து நான் சிஎம் ஆக்குறேன்னு நீங்கள் சொல்லுங்கள். நாங்கள் அடுத்த இதில் வந்து மீட்டிங்கில் நாங்கள் பேசுகிறோம். இப்போ கொஞ்சம் இருப்பா. இப்போ நீங்கள் அதான் கேட்டீங்க இல்லையா? என்ன கேட்டீங்க? யார் ஜெயிப்பாங்கன்னு ஒரு கேள்வி கேட்குறீங்க. திரும்பி உங்களுக்கு ஒரு கருத்து வேணுன்றதான். அதுதான் அழகாக சொன்னாங்க. அதுக்கு பேர் டெக்னிக்கலி ஒரு தொழில் சார்ந்தவன்றதுனால பர்செப்ஷன் அதுக்கு பேர். இன்னைக்கு நிலைமை அப்படி தான் சொல்லுவோம். நான் ஜோசிலாம் சொல்ல முடியாது. என்ன வேணால் நடக்கலாம் கேமில். இன்னைக்கு திமுக தான் பர்செப்ஷனில். திமுகவை தோக்கடிக்க முடியாதுப்பா. அதிமுக ஃபைட் பண்ண ட்ரை பண்ணுதுப்பா. விஜய் என்ன பண்ணுறாருன்னு தெரியலப்பா. அவர் பர்செப்ஷன் வார்லே இல்லைப்பா. அவர் என்னப்பா மூவே கொடுக்கல. ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்தவர் என்னப்பா பண்ணார்? புரியுதுங்களா? சீமான் அவருக்கு வெற்றியை பற்றி கவலை இல்லைப்பா. அப்படியே நம்பர் கேம் உள்ள போயிடுவார்ப்பா. உங்களுக்கு புரியுதுங்களா? இதெல்லாம் பர்செப்ஷன். நம்பர் நான் சொல்கிறது, நான் உள்ளே இறங்கினேன்னா உங்கள் எல்லாருக்கும் அடுத்தது வரும்போது ஏன்னா நான் எனக்கு புதுசு, நான் உணர்ச்சி பேசுகிறேன். நான் அரசியல்வாதி இல்லை. உங்களுக்கு அரசியல்வாதியாக இருந்தால் இந்த மாதிரிலாம் உட்காந்து எனக்கு போட நான் கேஷுவலாக இருந்துட்டு போயிடுவேன். மனசுலேருந்து பேசுகிறவன் நான். எனக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் வராது. ஸோ இப்போ என்னென்னா நான் அடுத்து வந்தேன்னா சீமானண்ணன் கிட்ட பேசிட்டேன்னு வச்சுக்கோங்க. இல்லை அவரு என்னவோ தம்பி 5 நாள் ஆக்குறேன்னா ஆக்குடா, அவ்வளோதானேங்க, ஆக்கிடுறா. நீ என்னடா சிஎம் துணை முதல்வரா எடுத்துக்கடான்னா அடுத்த தடவை அவரை வச்சு அண்ணா இதானே ரிப்போர்ட்டு, நீ தானே சிஎம், அவரை கன்வின்ஸ் பண்ணி அவரை உட்கார வச்சு உங்களுக்கு ரிப்போர்ட்டை கொடுப்பேன். நான் பேச மாட்டேன். இனிமேல் நமக்கு பேசுகிற வேலை இல்லை, யோசிக்கிறது வேலை. அதை வந்து நான் சொல்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் நான் யோசிச்சது எல்லாம் இருக்கிறத அளக்கிறது என் வேலை.
உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் சார் சீமான் விஜய் சீமானு உங்கள்கிட்ட இது பண்றாங்க, விஜய் உங்கள்கிட்ட காசு பே பண்றாங்க. எங்க போறீங்க நீங்க? சீமான் போவீங்களா, விஜய் போவீங்களா? ரெண்டு இப்போ நல்லா ஏன் போவேன்னா, இப்போ ஒரு வேலைக்காரன் நான் சும்மா தான் செய்ய போறேன்னு சொல்றேன். முதல் விஷயம், எனக்கு நான் துணை முதல்வர் தான், எனக்கான கூலின்னு சொல்றேன். ஒரே நாள் வேலை செஞ்சிரு யாரும் விஜய் என்னன்னா ஒரே நாள் செஞ்சிருவேன். அவர்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் போவேன். அவர்தான் ஃபர்ஸ்ட் போ. யாரு நாள் போதும். புரிய வச்சு இவ்வளவுதான் நான் மூவே, இதான ரிப்போர்ட். இனிமே புள்ளி விவரத்தை எடுத்து மீடியாவுக்கு கொடுத்துறேன். நீங்க சொன்னீங்களா பேப்பர்லன்னு, அப்ப அவர் என்ன கிளைம் பண்ண சொல்லுவேன் தெரியுங்களா? நான் அவர் என்ன மூலாம் கிடையாது, கிளைம் பண்ண சொல்லுவேன், எவிடன்ஸ் கொடுப்பேன்னு சொல்றேன், ப்ராப்பர் எவிடன்ஸ். அப்போ கேளுங்க நீங்க. சீமானனுக்குன்னா அவருக்கு அண்ணன் ஒரு 2 மூவ் முடிச்சிருந்தேன், ஒரு சேஞ்ச் பண்ணுனேன் கேம்ல, முடிச்சுன்னா 5 நாள். அப்போ எனக்கு நான் 5 நாள் வேலை செய்வேன்னா 1 நாள் வேலை செய்வேன்னா, நான் 1 நாள் வேலை செய்ய தான் ஆசைப்படுவேன். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், வேற ஒன்றும் இல்லை. கேளுங்க சார். இப்போ சீமான் விஜய் இதெல்லாம் சொல்றீங்க, இப்போ நான் கட்சி ஆரம்பிக்கிறேன், என்ன ஜெயிக்க வைக்க வருவீங்களா? நீங்க கட்சி ஆரம்பிக்கிறேன்டா, இப்போ நல்ல கேள்விங்க. அதை நானே ஆரம்பிச்சுட்டு கூட செய்யலான்னு அந்த கேள்வி தான் நீங்க கேட்டிருக்கலாம். இப்போ என் கேள்வி முதல் விஷயம் என்ன தெரியுங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. திமுக ஜெயிக்குதுன்னா மணி பவர், மீடியா பவர்னு போய் சொல்றீங்க. உண்மையாவே அவங்களுக்கு ப்ராசஸ் தெரியுங்க. அவங்களுக்கு போர் திறன்ல அவங்களாம் அடிச்சுக்க முடியாது. நீங்க அவங்க போர் திறன். ஆனா மீடியா சொல்லுது, ஏங்க மீடியா சொல்லுது, ஊரே சொல்லுதுங்க, அவங்க சொல்லுது மணி பவர் மீடியா ஹேண்டில் பண்ணி சொல்றாங்கன்னு ஊரே சொல்லுதுங்க. இது மாதிரி சார் அவங்களுக்கே பிரசாந்த் கிஷோரோட தயவு தேவைப்பட்டது இல்ல போன எலெக்ஷன்ல ஜெயிக்க. அப்ப தமிழ்நாட்டோட பிரசாந்த் கிஷோர் நீங்களா? யாரோட அச்சிக்கலும் போல இருக்குதுங்க. அர்த்தமா சொல்றேன், பிரசாந்த் கிஷோருக்கு வேலை தெரியலங்க, டூப்ளிகேட்டுங்க. நான் அதை புரிஞ்சுக்க தெரியல, டூப்ளிகேட்டுங்க பிரசாந்த் கிஷோர். ஒரு லீடரை போய் பார்த்தா அளந்துட்டு, நான் பீப்புள் பல்ஸ், நான் தான் சொல்றேன்ல, லீடரோட பவர் பீப்புளோட பல்ஸ். மூவா கொடுத்துட்டு போயிருக்கலாம் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னா. அவ்வளோ பெரிய பவர் இருக்குது அவட்ட, ஒரு நாள் போதுன்றேன் நான். என்ன நீ அதான் சொல்றேன், நீ சவால் ஏற ஓட்டர்ஸ் பேட்னு சொல்றான்னு கேட்கறேன் நான். இன்டெரக்டா ஓட்டர்ஸ் பேட் தெரியுமா? நான் சொல்றேன், நான் திரும்பி சொல்றேன். இந்த கணக்கு சேலஞ்ச் எவ்வளவு சொல்றது? அதாவது அப்ப பிரசாந்த் கிஷோர் டூப்ளிகேட், நீங்க ஒரிஜினல் டைட்டில் போடலாமா? மட்டும்தான் ஒரிஜினல். நீங்க மட்டும் தான் ஒரிஜினல். நான் ஒரிஜினல். ஓகே ரைட். சேலஞ்ச், இந்த சேலஞ்ச் யார் வேணா சேலஞ்ச் எடுத்துக்க. இந்த கேள்விக்கு பதில் சொல்லு, இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லு. இந்த கணக்கெல்லாம் ஒண்ணு தப்பு. குழந்தை 5ஆம் கிளாஸ் பையன் போடுற 5ஆம் கிளாஸ் பையன் போடுற கணக்கு கூட போட தெரியல. நீங்களாம் வல்லுநர்கள். ஒருத்தர் நாள்ல இருந்து தலை பார்க்க முடியாது. ஒரு நல்ல தலைவனா இருந்தா இதை கேள்வி கேட்கலாம். ஒரு நல்ல தலைவன், நீ சீமான் உண்மையா நினைச்சிட்டா, நீ ஒருத்தருக்கு பிடிஎம் இல்லைன்னா நீ கேட்கணும். மீடியாவை நாள்லேருந்து மீடியா தான். நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்களா மீடியாவை வச்சு ஜெயிக்கிறாங்க, பணத்தை வச்சு ஜெயிக்கிறாங்க. மீடியா உங்களை பணத்தை ஜெயிக்க முடியாது. மீடியாக்காரங்களை முடிங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்களே நீங்கள் ஜெயிப்பீங்களானே, மீடியாவை முடிச்சா மீடியா பீப்புள்ஸை, அதாவது பொய் பிரச்சாரம் பண்ணுறவங்களை முடிக்கிறதாங்க. அப்புறம் நான் போய் எதில் போய் பிரச்சாரம் பண்ணுறது? விஜய் அண்ணாவோ சீமான் அண்ணாவோ சசிகலா இருந்தாலும் அவங்களே மீடியாங்க. அதுக்கு தான் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் கேட்குறேன். இல்லைன்னா எனக்கு தெரியாதா? எனக்கு மீடியா இருக்கா? என்ன நீங்கள் ஏற்றுங்க. அடுத்தது தேதி, ஒரே நாள் தேதி, ஒரே நாள் அடிப்பது, ஒரே நாள் தேதி, 10 நாள் பிராக்டிக்கல, 10 நாள் ரிசல்ட், 10 நாள் ரிசல்ட். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.